ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் டிஆர் அட்வைட்ஸ். இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நம்ம விஜய் சாரோட படத்துக்கு ஜனநாயகன் தான். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம், இந்த டைலாக்கை பார்த்தாலே தெரியும், எண்ணம் போல் வாழ்க்கை. நான் முற்றிலும் ஒரு தீவிர அஜித் ரசிகன். நான் ஏன் இந்த காணொளி போடணுன்னு யோசித்தேன்னா, ஒருத்தரோட படத்தை நம்ம இது பண்ணலாம், பிளாக் பண்ணுறதுக்கு ரீசன் வேலிடாக இருக்கணும். அது வேலிடாக இருந்தால் தான் நம்ம அதை பண்ணணும். பட் ஒருத்தர் மேலேயே வந்துடக்கூடாது, அவரால் பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு அவர் படத்தை டிலே பண்ணுறது எந்த ஒரு வகையிலையும் அது நல்ல ஒரு எண்ணமே கிடையாது. ஏன்னா இப்போது கண்டிப்பாக இதை ஏன் சொல்கிறேன்னா, அவர் மேலே பயம் இருக்கிறவங்க தான் இதை பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அப்படி தான் வெளியே எல்லாருக்கும் தெரியும். ஸோ உண்மையாலே அந்த பயம்ன்றது இல்லாதவங்க அவரோட படத்தை இந்த மாதம் ரிலீஸ் பண்ணுங்கள். நீங்கள் யாருக்கோசரமும் பண்ண தேவையில்லை, அவருக்குன்னு ரசிகர்கள் இருக்கிறாங்க. அவங்க இவ்வளோ பொறுத்துக்கிட்டு பொறுமையாக படம் வந்துடும்ன்ற நம்பிக்கையில் அவங்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் அவர் படத்தை ரிலீஸ் பண்ணிங்கன்னா அது நல்லா இருக்கும். அந்த சென்சார் போர்டுக்கு ஒரு வணக்கம் வைக்கிறேன், ஒரு தாழ்மையோடு கேட்டுக்கிறேன், அவரோட படத்தை ரிலீஸ் பண்ணுங்கள். ஏன்னா இது அவரோட கடைசி படம். அந்த படத்தை பார்க்க அவரோட ரசிகர்கள் எவ்வளோ ஆவலாக இருப்பாங்கன்றது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ ஒரு அஜித் ரசிகனாக என்னோட வேண்டுகோள் இதுதான். அவர் படத்தை ஸ்டாப் பண்ணி சென்சார் சர்டிஃபிகேட்டுக்கோசரம் டிலே பண்ணுறது, சுப்ரீம் கோர்ட் போனால் ஹைகோர்ட் போன்னு சொல்கிறது, ஹைகோர்ட்டில் வந்தால் இங்கே வராதிங்க, இன்னும் சுப்ரீம் கோர்ட்லேருந்து ஆர்டர் வரலன்னு சொல்கிறது. ஏன்னா இந்த சென்சார் சர்டிஃபிகேட் டீமுக்கே தெரியும், இன்னும் நம்ம எலெக்ஷனுக்கு ரொம்ப மாதம்லாம் இல்லை. ஃபெப்ரவரி ஆரம்பிச்சிச்சின்னா மற்ற வேலைப்பாடுகள்லாம் ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் படம் வருமான்றது சந்தேகமாயிடும். அதனால் உங்களை கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன். வர 20ஆம் தேதி ஒரு நல்ல தீர்ப்பாக கொடுங்க. அவரோட ரசிகர்களுக்கு ஒரு விருந்து கொடுப்பீங்கன்றதை நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.